வடக்கில் 10 ரோ அதிகாரிகளை இந்தியா அவசரமாக களமிறக்கி இருக்கின்றது. நாளைய தினம் முக்கியமான பாய்ச்சல் நடவடிக்கை ஒன்றினை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னெடுக்க இருக்கின்றார். ஜேபியின் வெற்றியை தடுத்து சஜித் பிரேமதாசவை வெல்ல வைக்க 3 முக்கிய தளபதிகள் களமிறங்கி இருக்கின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நாளை மறுதினம் இடம்பெற இருக்கின்ற நிலையில் பரபரப்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அரசியல் ஆய்வாளர் நிலாம்தீன் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவியிலே தற்பொழுது இடம்பெறுகின்ற சில நிகழ்வுகள் தொடர்பாக பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இலங்கைக்குள் இந்தியாவின் இறையாண்மை பாதிக்கப்படும் என்று இந்தியா கருதுகின்றது. இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக இந்தியா கருதுகின்றது. அதற்காக பரிசீலனை செய்து சரியான நபராக சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற வைப்பதற்கு இந்தியா முயற்சிகளை எடுத்திருக்கின்றது. வடக்கு மாகாணத்தில் 10 ரோ அதிகாரிகளை இந்தியா களமிறக்கி சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்கான வழிவகைகளை செய்து வருவதாக கூறப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெற்றி வாய்ப்பில் தற்பொழுது இருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கைக்குள் இந்திய இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்வதற்கு சரியான நபர் சஜித் பிரேமதாச தான் என்கின்ற முடிவிற்கு இந்தியா வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சியை இந்தியா மேற்கொள்வதற்கு இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதைவிட ரணில் பின்னடைவை சந்தித்திருக்கின்ற நிலையிலே கடைசியாக சஜித் பிரேமதாசவை வெற்றியை வைத்துவிட வேண்டும் என்று இந்தியா அதிரடியாக 10 ரோ அதிகாரிகளையும் 3 தளபதிகளையும் இறக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தவிர நாளைய தினம் ரணிலின் முக்கிய பாய்ச்சல் நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. முக்கிய நகர்வு ஒன்றை நாளைய தினம் ரணில் முன்னெடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இலங்கையில் பரபரப்பான சூழல் ஒன்று நிலவிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தவிர வாக்களிக்க செல்பவர்கள் வாக்களித்து விட்டு உடனடியாக வீட்டுக்கு செல்லுமாறு தனியாக சென்று வாக்களியுங்கள், உறவினர்கள் நண்பர்கள் சேர்ந்து சென்று கூட்டமாக எங்கேயுமே நிற்காதீர்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. ஆகவே பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. எனவே பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் வந்துவிடக் கூடாது, தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவித அச்சுறுத்தலும் வந்துவிடக் கூடாது என்பதில் தேர்தல் ஆணைக்குழுவும் அதேவேளை பாதுகாப்பு அமைச்சும் தீவிரமாக செயற்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்தியா சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் அனுர அலை தென்னிலங்கையில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதனை முறியடித்து இந்தியா எவ்வாறு சஜித்தை வெற்றி பெற வைக்கும் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அனுர அவர்கள் இந்தியாவுடன் பேசிவிட்டு வந்துதான் இங்கு தேர்தலிலே களமிறங்கினார். ஆகவே அனுர தரப்பில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எங்கள் நாட்டிலிருந்து உங்கள் பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வராது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை அனுர இந்தியாவுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அதனை மீறி இந்தியா சஜித்தை வெற்றி பெற வைக்க முயற்சித்து நாளை சஜித் தோல்வியடைந்து அனுர ஜனாதிபதியானால் இந்தியாவை எதிர்வரும் 5 வருடத்திற்கு காப்பாற்ற முடியாது என்பதையும் இதில் சொல்லிக் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அனுர கோட்டாவை போன்ற ஒரு ஜனாதிபதி அல்ல. அதனை தாண்டி அவர்கள் பல விடயத்தை செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சக்தி எந்தவித அரசியல் கட்சிக்கும் இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அவர்களால் ஒரு மக்கள் சக்தியை உருவாக்க முடியும், மக்கள் எழுச்சியை உருவாக்க முடியுமே தவிர, எனவே தேசிய மக்கள் சக்தியால் தான் இலங்கைக்குள் ஒரு மக்கள் எழுச்சியையோ அல்லது மக்கள் கூட்டத்தையோ கூட்ட முடியுமே தவிர ஏனைய கட்சிகளால் அவ்வளவு எளிதாக ஒரு கூட்டத்தை கூடி இலங்கைக்குள் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த முடியாது. எனவே இந்தியா இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. குறித்த அரசியல் ஆய்வாளர் சொன்ன விடயங்கள் 100% உண்மையாக இருந்து நாளை சஜித் பிரேமதாச அவர்கள் வெற்றியிட்டாமல் அனுர ஜனாதிபதியாக வந்தால் இந்தியா பாரிய பின்னடைவை சந்திக்க வேண்டி வரும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஐதவிர தமிழர்களின் நலன் சார்ந்து இந்தியா எப்போதுமே செயற்பட்டதில்லை. தற்பொழுது சஜித்துக்கு ஆதரவு என்று இந்தியா அறிவித்திருக்கின்றது. ஆகவே சுமந்திரன் ஏற்கனவே சஜித்துக்கு ஆதரவு என்று தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தமிழர்கள் தங்களது பலத்தை காட்டுவதற்கு அரியநேத்திரனுக்கு வாக்களிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அரியநேத்திரனுக்கான ஆதரவு என்பது வடக்கு கிழக்கில் அதிகரித்திருக்கிறது. ஆரம்பத்தில் 1 லட்சம் வாக்குகளை இவர்கள் எட்டுவார்களா என்று பார்த்துக் கொண்டிருந்த வேளை தற்பொழுது 2 லட்சம் வாக்குகளை அவர்கள் தாண்டுவார்கள் என்கின்ற வகையிலான முடிவுகள் தான் தற்பொழுது விசாரித்ததன் அடிப்படையிலே கிடைக்கப் பெற்றுக் கொண்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு நாடுகளும் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. இது ஒரு முக்கியமான தேர்தல் என்பது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக வந்துவிடக்கூடாது என்பது இந்தியா ஆர்வம் காட்டுவதிலும் நியாயம் இல்லாமல் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றது. யார் ஜனாதிபதி, என்ன மாதிரியான அரசியல் இலங்கையில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது, சர்வதேசம் இனி எவ்வாறு இந்த பிரச்சனைகளை கையாள போகின்றது என்பது தொடர்பாக மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.